அம்மையார் ஜெயலலிதா போட்ட பிச்சையில் வாழ்ந்த தேமுதிக இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறாங்க. அதிமுக பத்தி பேசுறாங்க. அவங்களுக்கு தகுதியே கிடையாது. தேமுதிகவில் இருக்கக்கூடிய சுதீஷ் இப்போ எம்பி ஆயிருக்கிறாரு. அவர் திமுக இனிமேல் எழுந்திருக்கவே நல்ல கரெக்டான வார்த்தை சொன்னீங்கம்மா. திமுக இனிமேல் எழுந்திருக்கவே இருக்கு. ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு ஒரு சீட்டை வாங்கி உங்க அக்கா கொடுத்துருக்காங்கன்னா உங்க அக்காவுக்காக நீங்க என்ன வேணா பேசுங்க. அதிமுகவினரை பற்றி பேசுவதற்கு அவர் தகுதியில்லை. இப்படி எல்லாம் இன்னும் வருங்காலத்தில் அவர் பேசினா இது கூட விளைவுகளை அவர் சந்திப்பார். தாவேகா வாசலையே எடப்பாடியார் கூட்டணிக்காக நின்றுகிட்டு இருக்கிறாரு, அழிச்சு புதைச்சிட்டாரு அப்படின்னு இபிஎஸ்ஐ பற்றி ஓபிஎஸ் அவர்கள் நீங்கள் ஆண்மை உள்ளவரா என்று ஒருத்தர் அவரை பார்த்து கேட்டாரு. ஞாபகம் இருக்கா? ஓபிஎஸ் அண்ணன் அவர்களுக்கு திமுக போய் ஜால்ரா அடிச்சுக்கிட்டு அப்பாவும் புள்ளி அங்க போய் நின்றுகிட்டு உதயநிதி ஸ்டாலினுக்கும் அவருடைய மகன் இன்பநிதிக்கும் பிற வேலைகளை செய்ய தயாராக இருக்கின்ற இவர் அதிமுக பத்தி பேசலாமா? ரஞ்சனா நாச்சியார் எப்பேற்பட்டவர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வெளியானது. அதற்கு ஓபிஎஸ் அவர்களுக்கும் இவருக்கும் அடிக்கடி ஒரு விஷயம் நல்லா கேட்டுக்கோங்க. ரஞ்சனா நாச்சியாரை பற்றி எல்லாம் பேசி என்னுடைய தராதரத்தை நான் குறைத்துக்கொள்ள நான் விரும்பல. ஓப்பனா சொல்றேன். நாடாவை அவிழ்த்து பாவாடையை தூக்கி பார்த்தால் உள்ளே இருக்கின்ற உண்மை தெரியும்னு சொல்லி பேசினார். அப்போ இவர் ரொம்ப உத்தமரோ? எங்கள் உடன்பிறப்புகள் கொஞ்சம் வேகமானவர்கள். அவர்கள் அடித்தெல்லாம் இருக்க மாட்டேன். இல்ல அவங்க தலையில அடிபட்டு ரத்தம் வந்தது. அந்த ரத்தம் பெண்களுக்கே உரிய 3 நாட்கள் ரத்தமாக இருக்கும். உங்களுக்காக ஊரை எல்லாத்தையும் அவ்வளவு கேவலமா பேசி கழுவி ஊத்தி அந்த மனுஷன் எத்தனையோ பாடுபட்டாரு திமுகவுக்கு. நயன்தாராவை பற்றி பேசின வார்த்தை நைட்டோட நைட் அவரை கட்சியிலிருந்து அடிப்படை பொறுப்புல இருந்து தூக்கினீங்களே. தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் அஇஅதிமுகவின் சிறுபான்மையினர் அணியின் மாநில செயலாளர் ஃபாத்திமா அலி அவர்கள் நம்முடன் இருந்திருக்கிறார். வணக்கம் மேம். வணக்கம். ரமலான் நோன்பு நல்வாழ்த்துக்கள். நன்றிம்மா. அனைவருக்கும் தாமரை டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய ரமலான் வாழ்த்துக்கள். இந்த திருநாளில் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக சிறுபான்மையினருக்கு நிறைய திட்டங்களை அறிவிச்சுக்கிட்டே இருக்காங்க. சரி, அதிமுகவை சீண்டாமல் இவங்க இருக்கவே மாட்டாங்கப்பா அப்படின்னு. ஏன்னா அதிமுக டெல்லி போனாலும் சரி, வெளியே எங்கேயாவது போனாலுமே திமுகவுக்கு திமுக என்ன வேலை செஞ்சுட்டு இருக்குன்னா ஆள் பிடிக்கிற வேலை செய்கிறாங்க. யாராவது எங்கேயாவது சோகமாக அமர்ந்து கொண்டு இருந்தால், யாராவது எங்கேயாவது தலையில் கன்னத்தில் கை வச்சுட்டு அவங்க குடும்ப பிரச்சனை நினச்சிட்டு இருந்தால் கூட அவர்களுக்கு ஒரு சாயம் பூசி, அவர்களுக்கு ஒரு கட்சி சாயம் பூசி அந்த கட்சியிலிருந்து எங்களிடம் இணைந்து விட்டார்கள் என்று ஒரு அகதிகள் முகாமை நடத்தி கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்தவங்களை பற்றி பேசுறதே வேலையா வச்சிருக்குன்னா என்ன அர்த்தம்? டிவி சொல்லியிருந்தாரு, இவங்க அதிமுக எங்கேயாவது போனாங்கன்னாவே உங்களுக்கு பயம் வந்துருதுன்னு. அதுதான் சொல்றேன். அவங்களுக்கு என்னன்னா அவங்களுக்கு வேலை வெட்டி இல்லை. நாங்கள் இதை 4-5 வருஷமா இந்த மக்களுக்கு பண்ணினோம், எங்கள் மக்கள் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி கேட்குற துப்பு இல்லை. 3வது விஷயம், சிறுபான்மை காவலர்னு சொல்லிட்டு அவங்க கட்சியிலே சிறுபான்மையினர் இல்லை. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. இவன் என்ன சிறுபான்மை காவலன் திமுக எப்படி தம்பட்ட அடிச்சாலும் எங்க கட்சியில அவைத்தலைவரே ஒரு இஸ்லாமியருங்க. அப்படி வைத்து அழகு பார்த்தவர் தான் அண்ணன் எடப்பாடியார். தமிழ்மகன் ஹுசேன் அண்ணன் தமிழ்மகன் ஹுசேனை அவைத்தலைவராக தான் ஆக்கினார். ஒரு இஸ்லாமியரை அவைத்தலைவராக்கினார். இவங்களை கொஞ்சம் எடுத்து பாருங்க. எப்போ ஒரு காலகட்டத்தில் பொருளாளராக சாதிக் பாஷா என்பவர் இருந்தார். அதுக்கப்புறம் ஆளே கிடையாது அந்த கட்சியில. இன்னொன்னு, உங்க கட்சியில எத்தனை பேருக்கு நீங்க இஸ்லாமியர்களுக்கு நீங்க இது கொடுக்க போறீங்க? கண்டெஸ்ட் பண்றதுக்கு வேட்பாளராக நீங்க அறிவிக்க போறீங்க. நீங்க எல்லா சீட்டையும் தூக்கி உங்களுடைய கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய லெட்டர் பேட் இஸ்லாமிய கட்சிகளுக்கும் உங்களுக்கு காவடி தூக்குற கட்சிக்கும் நீங்க தூக்கி கொடுத்துருக்கீங்க. அப்ப என்ன அர்த்தம்னா இவங்கள்ட்ட எதுவுமே இல்லை. இவங்க கட்சியில இஸ்லாமியர்கள் கிடையாது. இவங்க நம்பி இருக்கிறது இந்த மாதிரி வெளியில இருக்கிற இஸ்லாமிய கட்சிகளை அவங்கள ஏதாவது ஒன்று பண்ணி பர்ச்சேஸ் பண்ணும். இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆள் பிடிக்கிற வேலையை இவங்க நல்லா செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வேலை செய்யும்போது யார் யார் எங்கெங்க போகிறாங்க, எப்போ பார்க்குறாங்க, ஸோ அண்ணன் வெளியில் போயிட்டாரா, தின்ன எப்போ காலியாக போகும், உள்ளே போய் யாராவது 2 பேரை பிடிச்சிட்டு வர முடியுமா நம்மளால், இப்படிப்பட்ட வேலைகளைத்தான் திமுக தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. இது என்னன்னா இதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா நான் சொன்ன மாதிரி அவங்கள்ட்ட எந்த விதமான ஒரு கட்டுக்கோப்பும் இன்னைக்கு இல்லை. கட்டுக்கோப்பு இருக்கிற மாதிரி இவங்க காமிச்சுக்கிறாங்களே ஒழிய கட்டுக்கோப்பு இல்லை அவர்கள்ட்ட. கட்டுக்கோப்பு இல்லாத காரணத்தினால தான் அவங்க எல்லாருமே பாருங்க, அந்த கூட்டணி கட்சியில் இருக்கிற எல்லாருமே இன்னைக்கு
ஒரு மன வெறுப்போடு தான் அவர்களோடு இந்த கூட்டணியில் இணைந்திருக்கிறார்கள். ஏன்னு கேட்டீங்கன்னா 0.43 வச்சிருக்கிற எந்த தேர்தலிலும் அம்மையார் ஜெயலலிதா போட்ட பிச்சையில் வாழ்ந்த தேமுதிக வந்து இன்னைக்கு வந்து பேசிட்டு இருக்கிறாங்க, அதிமுக பத்தி பேசுறாங்க. அவங்களுக்கு தகுதியே கிடையாது. ஏன்னா அம்மையார் ஜெயலலிதாவுடைய அம்மாவுடைய இரட்டை இலை வாக்குகளை பெற்றுத்தான் எதிர்கட்சியாகவே அவர் கூட்டணியிலிருந்து எதிர்கட்சியாக அமர்ந்தார் அண்ணன் விஜயகாந்த். அண்ணன் விஜயகாந்த் மீது மக்களுக்கும் எனக்கும் எல்லோருக்குமே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இருக்கிற தேமுதிகவின் மீது யாருக்குமே ஒரு அபிப்பிராயம் இல்லை. அவர்கள் வந்து வேற மாதிரி. ஸோ அவங்களுக்கு நீங்க எத்தனையோ சீட்டு கொடுத்து அவங்களுக்கு எம்பி சீட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்போ இந்த நியாயமான கேள்வி வந்து விசிகாக்கு வராதா, வைகோ அண்ணன் வைகோ அவர்களுக்கு வராதா, மற்ற கட்சி கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு வராதா, மற்ற கட்சிகளுக்கு வராதா, காங்கிரஸுக்கு வராதா? புரியுதுங்களா? அப்போ நீங்க 0.43 வச்சிருக்கிறவங்களுக்கு 6 சீட்டுன்னா இப்ப இப்படி கொஞ்சம் அப்படியே யோசிச்சு பாருங்க. அண்ணன் திருமாவளவன் எவ்வளவு ஒரு ஓட் பேங்க் வச்சுக்கோ, அப்ப அவருக்கு எவ்வளவு சீட்டு கொடுக்கணும்? நீங்க 80 சீட்டு கொடுக்கணும் அவருக்கு. 70 சீட்டு நீங்க கொடுத்தாக வேண்டிய கட்டாயம். ஆனா நீங்க கொடுக்குறீங்களா? ஸோ அப்போ எல்லோருமே அங்க இருக்கிறவங்க எல்லாமே டிப்ரெஷன்ல இருக்காங்க. இவங்கள்ட்ட எப்படி ஓடி போறது டிப்ரெஷன்ல இருக்காங்க. காரணம் என்னன்னா இவர்களுக்கு கூட்டணியை இவர்கள் சரி பண்ணாம, இவர்களுடைய கட்சியை இவர்கள் சரி பண்ணாம 24 மணி நேரமும் அதிமுக என்ன செய்கிறது, அண்ணன் எடப்பாடியார் எங்க போறாரு வராரு என்ன செய்யறான்னு பார்த்துக்கிட்டு இந்த வேவு பார்க்குற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்கள்ட்ட வேலை இல்லை, அவங்கள்ட்ட சொல்லக்கூடிய கருத்துக்கள் இல்லை, செய்த சாதனைகள் இல்லை, ஒண்ணுமே இல்லை. தேமுதிகவில் இருக்கக்கூடிய சுதீஷ் இப்போ எம்பி ஆயிருக்கிறாரு. அவர் வந்து திமுக இனிமேல் எழுந்திருக்கவே கரெக்டான வார்த்தை சொன்னீங்கம்மா. திமுக இனிமேல் எழுந்திருக்கவே எதுக்கு ரொம்ப சந்தோஷம். அதிமுக எழுந்திருக்கவே வந்து வாய்ப்பே கிடையாது, வாஷ் அவுட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சுதீஷ், அதாவது எம்பி சீட்டை வந்து பார்க்காத ஒரு எம்பி சீட்டை பிச்சை கேட்டு வாங்கிட்டு அதுக்காக கட்சியை அடமானம் வச்சு அதாவது அண்ணன் விஜயகாந்தை பத்தி பேசணும்னா நிறைய சிறப்பான ஒரு வார்த்தை பேசணுமா. 2014 முதல் முறையாக பாரத பிரதமராக நரேந்திர மோடி அவர்களுடைய பெயர் அறிவிக்கப்படுகிறது. கூட்டணி கட்சிகள்லாம் ஒருங்கிணையில. ஆனாலும் இவர் என்ன சொன்னார், எனக்கு நீங்க கூட்டணி என்ன கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டாலும் நான் இறங்கி வேலை செய்யறேன்னு கூட்டணி அறிவிக்கப்படுவதற்கு முன்னாலேயே இவர் தான் என் தலைவன் என்று ஏற்று அவர் வந்து அவர் வந்து இறங்கி வேலை செஞ்சார். இது பிஜேபியினர் பாராட்டின ஒரு விஷயம். அப்படிப்பட்ட அந்த கூட்டணியில இருந்த அவரு, அந்த கட்சியை வளர்த்த அவரை பேரை வச்சுக்கிட்டு இது சொல்லுவாங்க பாத்தீங்களா, யானையை வச்சுட்டு எத்தனையோ நல்ல வேலை செய்யலாம், பிச்சை எடுக்கிறதுன்னு ஒண்ணு சொல்லுவாங்க பாத்தீங்களா. அந்த வேலையை அவங்க பிரேமலதா அவர்கள் செய்து கொண்டு, பிரேமலதாவுக்கு தம்பி விஜயகாந்த் அவர்களுடைய மச்சினன் என்ற ஒரே காரணத்துக்காக இன்னைக்கு அந்த கட்சியில யாருமே இல்லாத மாதிரி பிரேமலதா அவர்கள் தலைவர், அவருடைய தம்பி சுதீஷ் வந்து பொதுச் செயலாளர், இப்படி அவங்க மகன்கள் வந்து இருப்பாங்க. இப்படிதான் அவங்க கட்சி வச்சிருக்காங்க. மகனுக்கு வாங்கி கொடுத்திருக்கு. மகன் என்றால் அதான் சொல்றேன், மகனை மீறிய பாசம் தம்பி மீது. ஏன்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் இப்படிதான் வரும். முரசொலி மாறனுக்காக பாஜகவுடன் கூட்டணி வச்சு அவர் மறைவுக்கு பின் கூட்டணியில் வெளில வந்தவர் கருணாநிதி. அந்த கட்சியில போய் இந்த அம்மா சேர்ந்திருக்காங்கன்னா இந்த அம்மா எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. சுதீஷ் எல்லாம் பேசுறதுக்கு ஒரு வாய் இருக்கா அப்படின்னு அவரை யோசிச்சுக்கணும். சுதீஷ் எல்லாம் வந்து அதிமுகவை பற்றி பேசுவதற்கு தகுதி இல்லாதவர். வாஷ் அவுட்னு நீங்க அவருடைய பேரை வச்சு விஜயகாந்த் என்ப ஒரு நல்ல மனிதனுடைய பேரை வச்சு ஒரு கட்சியை வச்சு அது வியாபார தலமாக நீங்க வச்சுக்கிட்டு உங்களுக்கு ஒரு சீட்டை வாங்கி உங்க அக்கா கொடுத்துருக்காங்கன்னா உங்க அக்காவுக்காக நீங்க என்ன வேணா பேசுங்க. அதிமுகவினரை பற்றி பேசுவதற்கு அவர் தகுதி இல்லை. இப்படி எல்லாம் இன்னும் வருங்காலத்தில் அவர் பேசினா இது கூட விளைவுகளை அவர் சந்திப்பார். தாவேகா வாசலையே எடப்பாடியார் கூட்டணிக்காக நின்றுகிட்டு இருக்கிறாரு, அழிச்சு புதைச்சிட்டாரு அப்படின்னு இபிஎஸ்ஐ பற்றி ஓபிஎஸ் அவர்கள் வந்து, நீங்கள் ஆண்மை உள்ளவரா என்று ஒருத்தர் அவரை பார்த்து கேட்டாரு. ஞாபகம் இருக்கா ஓபிஎஸ் அண்ணன் அவர்களுக்கு? இவன் எல்லாம் ஆண்மை இல்லாதவன் ஒருத்தர் ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் இவர் பேரை சொல்லி சொன்னாரு. அப்ப நீங்க யாரோட போய் யார் வீட்டு வாசல போய் நின்னீங்க? ஓபிஎஸ் எல்லாம் பேசுறதுக்கு தகுதி இல்லைங்க. ஓபிஎஸ் அண்ணன் சொல்றது கூட எனக்கு வாய் வர மாட்டேங்குது. ஏன்னா அம்மாவால் கைகாட்டப்பட்ட, அம்மாவால் நான் உருவாக்கப்பட்டேன்னு சொல்லி ஒரு பொய்யை விடாம சொல்லி அம்மா மூலமா நீங்க வந்து 3 தடவை முதல்வராக இருந்துட்டு நீங்க என்னவா இருந்தீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஒரு டீ கடையில இருந்துட்டு இன்னைக்கு ஒரு தூரம் வந்து இன்னைக்கு வந்து சொத்து பத்து ஊர் பூரா சொத்து பத்து வச்சுட்டு அப்பாவும் பிள்ளையும் வச்சுட்டு ஊர்ல இருக்கிற பொம்பளை பிள்ளைலாம் ஏமாத்திட்டு அது வேற ஒரு பக்கம் தனியா ஒரு மகன் மேல ஓடிட்டு இருக்குது. ஸோ இவ்வளவு தவறுகளை வைத்துக் கொண்டிருக்கின்ற ஓபிஎஸ் அவர்கள் எங்கே போய் நான் ஆரம்பத்துலன்னு சொல்லிட்டே இருந்தேன், இவர் வந்து திமுகவின் அடிமை, திமுகவினுடைய ஸ்லீப்பர் செல்லா தான் அதிமுகவில் இருந்துட்டு இருக்கிறாருன்னு சொன்னேன். ஏன் ரெட்டையிலை முடக்கினாரு, கட்சி ஆபீஸுங்க அது கோவில் மாதிரி நினைக்கிற இடத்த பொதுக்குழு நடக்கும்போது உள்ள போனேன்.
ஏன் அண்ணன் எடப்பாடியா இருக்கும்போது உள்ள வந்திருக்க வேண்டியதானே, நீ தைரியமா ஆளுங்களோட உள்ள வர வேண்டியதானே? பொதுக்குழு அங்க நடந்து கொண்டு இருக்கும் போது திருட்டுத்தரமாக புறவாசல் வழியாக நீ உள்ள வந்து சொந்த உனக்கு வாழ்வளித்த கட்சி ஆபீஸை வந்து நீ உடைச்சிட்டு, அப்ப பேசும்போது கூட நிறைய பேர் நினைச்சிருக்கலாம், என்னங்க இவ்வளவு கேவலமா பேசுறாங்க ஓபிஎஸ் உடைய தராதரம் என்ன என்பதை அவரே இன்னைக்கு காமிச்சிட்டாரு. இது கலைஞர், அதாவது எந்த கட்சிக்கு எதிராக அதிமுக தொடங்கப்பட்டதோ, புரட்சி தலைவர் எதற்காக ஆரம்பிச்சாரோ, கடைசி வரை புரட்சி தலைவி மேல எத்தனை கேஸ் அவங்க போட்டு எவ்வளவோ பொய் கேஸ் போட்டாலும் அத்தனையும் நிமிர்ந்து, ஒரு பெண்மணியாக இருந்தாலும் சரி, அவர்கள் வந்து அதை அத்தனையும் சந்திச்சுட்டு அவங்க சாகும்போது அவங்க குற்றவாளி இல்லைங்க. அது ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அம்மா அவர்கள் மறைவும் போது அவர் குற்றவாளி கிடையாது. அவர் வந்து கன்விக்ட் ஆகல அப்போல்லாம். ஏன்னா அவருக்கு வந்து கோர்ட்ல வந்து அவங்களை ரிலீஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ அவருடைய ஆன்மா என்பது தூய ஒரு ஆன்மாவாக இருந்த காரணத்தினால் குற்றவாளி இல்லாமல் தான் அவர் மறைந்தார். இதெல்லாம் புரிஞ்சுக்காம நீங்க வந்து திமுகவுக்கு போய் ஜால்ரா அடிச்சுக்கிட்டு அப்பாவும் புள்ளியும் அங்க போய் நின்றுகிட்டு உதயநிதி ஸ்டாலினுக்கும் அவருடைய மகன் இன்பநிதிக்கும் வந்து பிற வேலைகளை செய்ய தயாராக இருக்கின்ற இவர் அதிமுகவை பத்தி பேசலாமா? இன்னைக்கு வந்து ஓபிஎஸ் ஓட இருந்த ரஞ்சனா நாச்சியார் அப்படிங்கிற ஒரு பெண்மணியை பற்றி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ஏற்கனவே வந்து விகடன்ல வந்து ஒரு செய்தியாக வந்தது. ரஞ்சனா நாச்சியார் எப்பேற்பட்டவர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து வெளியானது. அதற்கு ஓபிஎஸ் அவர்களுக்கும் இவருக்கும் வந்து அடிக்கடி ஒரு விஷயம் நல்லா கேட்டுக்கோங்க. ரஞ்சனா நாச்சியாரை பற்றி எல்லாம் பேசி என்னுடைய தராதரத்துல நான் குறைத்துக்கொள்ள நான் விரும்பல, ஓப்பனா சொல்றேன். ஆனா இந்த சமயத்துல ஒரே சமயத்துல அதாவது அந்த அம்மா வந்து சொன்னது நாங்கள் தேவர் சமூகம்னு ஒரு இடத்துல சொல்றாங்க, ராமநாதபுர சமஸ்தானம்னு ஒரு இடத்துல சொல்றாங்க. எல்லாமே கான்ட்ரடிக்ஷனரா அப்படிதான் போயிட்டு இருக்குது, ரைட்டுங்களா? ஆனா எப்படி எதுவாக இருந்தாலும் இவர் ஓபிஎஸ்க்கு இவர் ஒரு அடிமை, ஓபிஎஸ் திமுகவிற்கு அடிமை, ஓபிஎஸ்க்கு ரஞ்சனா நாச்சியார் அடிமை. ஸோ அவங்க தன் அடிமைகளை வந்து அந்த இடத்துக்கு திரும்ப அவர் இருக்கிற இடத்துக்கு அவர் கூட்டிட்டு போயிருக்காரு. புரியுதுங்களா? இவங்க இன்னைக்கு வந்து நாம் இது விஜய் மீது எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருக்கு, விஜய் அது என்னவா வேணா இருந்துட்டு போறாருங்க, எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க அங்கதானே போய் நின்னீங்க, அங்க போய் நின்று இன்னைக்கு அங்கேயிருந்து திரும்ப இங்க வந்திருக்காங்கன்னா ஓபிஎஸும் திமுகவும் என்ன சொல்கிறதோ அதை செய்யக்கூடிய ஒரு அடிமையாகத்தான் ரஞ்சனா நாச்சியார் இருந்திருக்கிறார். ஸோ அவங்கள பத்தி எல்லாம் பேசி நான் 2-3 பேரை பத்தி பேச மாட்டேன், நிறைய இன்ட்ரோல சொல்லியிருக்கேன். சீமானு ஸ்பாய்லர், அவர் வந்து வின் பண்ணணும்ன்ற எண்ணெல்லாம் கிடையாது. அவர் வந்து ஒரு தேர்தல் சமயத்தில் அவர் வந்து எல்லா ஓட்டையும் பிரிச்சு விடணும், அந்த மாதிரி ஆளு. அப்படிப்பட்ட ஆட்களை பத்தி நம்ம பேசி அவங்கள பெரிய ஆள் ஆக்குறது தப்புங்கிற. திரள் நிதி திரட்டிட்டு இருக்காரு. திரள் நிதி திரட்டுவாருங்க. ஏன்னா அங்க பின்னால வந்து பின்னால வந்து பிரபாகரன் அவர்களுடைய தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய போட்டோ போட்டுப்பாரு. இவர் என்னெல்லாங்க பண்ணாரு, பிரபாகரனுக்கு என்ன பண்ணாரு, ஈழத்தமிழருக்கு என்ன பண்ணாரு, பொய் தான் சொன்னார். ராமகரி சாப்பிட்டேன்னு வந்து இங்க பொய் தான் சொன்னாரு. அதையும் வந்து ராஜ்கிரண் அவர்கள் உடைத்து விட்டார்கள். 2 நிமிஷம் தான் பார்த்தோம். அதனால இவங்களை பத்தி எல்லாம் பேசணும்னா நம்ம டைம் தான் வேஸ்ட். ஏன்னா தமிழக மக்களுக்கு செய்ய வேண்டிய வேலைகள் அதிகமாக இருக்கிறது, தமிழக மக்களுக்கு புரிய வைக்க வேண்டிய வேலைகளும் கருத்துக்களும் அதிகமாக இருக்கிறது. ஸோ இந்த ரஞ்சனா நாச்சியார், ஓபிஎஸ் இவங்க எல்லாரும் திமுகவால் ஏவப்பட்ட அம்புகள். அங்கங்க ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. when they called back உடனே வந்து கட்சியில போய் அதே திமுகவில் போய் அடைக்கலம் ஆயிட்டாங்க. புரியுதுங்களா? அதனால ஓபிஎஸ்ஓ இவர்களோ ஓபிஎஸ்க்கே மதிப்பில்லைன்ற 3 தடவை முதலமைச்சராக இருந்த நீ இன்னைக்கு சும்மா வீட்டில் இருந்தா கூட உனக்கு மரியாதை. அதை கூட விட்டு நீ இன்னைக்கு அங்க போய் நின்றுட்டு அதே கூழ கும்பிடு போட்டு நீ தலைகீழா நின்றுகிட்டு மறுநாள் காலத்துல ரெட்டையிலாம் வெளியில எடுத்து அம்மா போட்டோ வெளியில எடுத்து போடுறியே. அங்க உங்களுடன் இருந்து இன்னொருத்தர் என்ன அழகான ஒரு வார்த்தை சொன்னாரு, என் வீட்டு பெண்கள் கேட்டாங்க அம்மாவை தூக்கி விட்டு அந்த இடத்துல வேற ஆளை வைக்க போறீங்களான்னு சொன்னார் இல்லையா? அதனால எனக்கு அரசியல் இல்லாட்டாலும் பரவாயில்லைன்னு சொல்லி போனாங்க பாத்தீங்கன்னா, அவன் தாங்க வந்து அதிமுக தொண்டை. நான் இப்ப சொல்றேங்க, அதிமுக நிர்வாகிகளோ தொண்டர்களோ அம்மாவை மதிக்கின்ற மக்களோ தமிழகத்தில் இருக்கின்றவரை திமுக திரும்ப ஆட்சிக்கு வராதுங்க. ஏன்னா தாயை பேசினவனை தாய் தடுத்தாலும் விடேன் என்பது நம்ம சொல்லல, அவர் தான் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. ஸோ மக்கள் வந்து அப்படிதான் இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட துரோகிகளை எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடாது என்று சொல்வதற்கு வக்கற்றவர் எட்டப்பன் ஓபிஎஸ். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கனிமொழி அவர்கள் வந்து ஒரு விஷயத்த வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க. சி.வி. சண்முகம் அவர்கள் பேசினதும் அது மட்டும் இல்லாமல் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் அவர்கள் பேசினதும், புடவை கொடுத்தீங்களே பாவாடை எங்கேயா அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க, ஒன்றை கொடுத்துட்டு ஒன்றை வந்து உருப்படியாக செய்யாதது திமுக அப்படின்னு அவர் சொன்னார். சி.வி. சண்முகம் அவர்கள் கனவு காணுங்கன்னு சொன்னீங்க. கனவு காணுனது வந்து ஒரு பையன் வந்து எனக்கு நயன்தாரா வேணும், நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு அவன் கனவு எழுதி போட்டானா மக்களுடைய குறையை நிறைவேற்றணும். அப்ப இதை கேட்டா இதை எப்படி செய்ய முடியும்னு அந்த கேள்வி கேட்டாரு. ஆனா அதை வந்து இன்னைக்கு அதை திரித்து மறைத்து அதை வந்து அவர்கள் என்னமோ தவறாக பேசினாப்பால கொண்டு வராங்க. ஆனா அதுக்கு கனிமொழி சொன்னது என்னன்னா, அதிமுகவே அப்படிதாங்க பேசும். இது திமுக எப்படி பேசுங்கிறது கனிமொழி அவர்கள் கற்றுக்கொள்ளட்டும். முதல்ல இவர்கள் பேசினது சரி தவறு என்பதை கொஞ்சம் ஓரம் வைப்போம். முதல்ல கருணாநிதி பேசாத பேச்சா சொல்லுங்க. கருணாநிதி
டிஎஸ் அனந்தநாயகி என்ற ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏ 3 தடவை அவங்க வந்து செலக்ட் பண்ணி வந்தாங்க. இவர் முதல் முறையாக 67 உள்ள வராரு. வரும்பொழுது அவர்கள் ஒரு கேள்வி எழுப்பும்போது இவர் என்ன சொல்றாரு, நாடாவை அவிழ்த்து பாவாடையை தூக்கி பார்த்தால் உள்ளே இருக்கின்ற உண்மை தெரியும்னு சொல்லி பேசினார். அப்போ இவர் ரொம்ப உத்தமரோ? இவங்க அப்பா கனிமொழியுடைய அப்பா வந்து ரொம்ப உத்தமர். இப்போ இருக்கிற அப்பாவுடைய அப்பா அதை அப்பா உத்தமரா? இவரெல்லாம் அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாரு. நாடா என்றால் மேலே கட்டுவது, கோப்புக்கு பாவாடை என்று ஒரு எந்த ஊர்ல இருந்திருக்குன்னு எனக்கு தெரியல, எந்த தமிழ்ல அது இருந்திருக்குன்னு எனக்கு தெரியல. பாவாடை என்றால் வந்து கோப்புகள் வைக்கின்ற அந்த கட்டு, அதுக்கு மேலே கட்டி ஒரு நாடாவை கட்டி வைத்திருப்போம். அந்த நாடாவை வெளுத்தால் அந்த கோப்பை பார்த்தால் உண்மையை தெரியும்னு சொன்னேன்னு சொல்லிட்டு அதை அப்போ சபாநாயகர் இருந்து ஏத்துக்கிட்டாரு. உங்களுடைய கருத்து ஏற்கப்பட்டதுன்னு போட்டாரு. இவ்வளவு கேவலமானவங்க அதிமுக பேசலாமா? சரி, ஒரு லேடியை பத்தி பேசுங்க. அடுத்த லேடி நேருவின் மகளை வருக நல்லாட்சி தருகன்னு சொல்லி போய் வாசல்ல போய் நின்று வாவான்னு கூப்பிட்டீங்களே, அவங்கள நீங்க என்ன பேசுனீங்க? ஒருத்தர் கேட்கிறாரு, உங்களுடைய உடன்பிறப்புகள் போய் அவங்களை அடிச்சுட்டாங்களே, இந்திரா காந்தி அடிச்சுட்டாங்களே, எங்கள் உடன்பிறப்புகள் வந்து கொஞ்சம் வேகமானவர்கள், அவர்கள் அடித்தெல்லாம் இருக்க மாட்டேன், இல்லை அவங்க தலையில அடிபட்டு ரத்தம் வந்தது, அந்த ரத்தம் பெண்களுக்கே உரிய 3 நாட்கள் ரத்தமாக இருக்கும். இப்படி பேசின உங்க அப்பா, இப்போ உங்க கருணாநிதி கட்சியை வந்து நீங்க வந்து அதிமுகவை பத்தி பேசுறீங்க. எங்கேயாவது கொஞ்சமாவது ஈவு இறக்கம் இருக்கிறதா? இவர்களுக்கு வந்து என்னன்னா, தன் பண்ற ஒரு இது சொன்னேன் பார்த்தீங்கன்னா, அது இவங்களுக்கும் பொருந்தும். மேலே பார்த்து தன் குறைய மறந்து மேலே பார்த்து நிக்குது பதறு. இதுங்கெல்லாம் பதறுகள். இவர்களுக்கு நல்லது கெட்டதே தெரியாது. இவங்களுக்கு என்னன்னா, அதிமுகவை எப்படி குற்றம் சொல்லலாம், அதிமுகவெல்லாம் என்ன பண்ண, இவங்க பண்ணதெல்லாம் எங்க போச்சு? அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிதி அமைச்சர் அவர்கள் வருகிறார்கள், அவர்கள் மீது ஒரு பெண் நிதி அமைச்சர் தமிழ்நாட்டிலிருந்து மத்திய நிதி அமைச்சராக இருக்கும் செருப்பு தூக்கி போட்டவங்க. இப்போ ரீசெண்டா செருப்பு தூக்கி போட்டவங்க. சரி, இப்போ நீங்க வந்து சோனியா காந்தியோட இழைஞ்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. சோனியா காந்தி பத்தி என்ன பேசுனீங்க? எவ்வளவு கேவலமாக பேசுனீங்க. அப்போ அத்தனைக்கு அந்த கேவலங்களை நம்ம பேசக்கூட முடியாது. எல்லாத்தையும் விடுங்க. அங்க புரட்சி தலைவி அம்மாவை பத்தி இவன் எவ்வளவு பேச்சு பேசியிருக்காங்க. அம்மா வந்து கம்மல்லாம் போட மாட்டேன்னு சொன்ன உடனே மூலி அலங்காரி நீ சொல்லலையா, பேராசை பெருமாட்டின்னு சொன்ன, எத்தனை பேசுனீங்க. இன்னொன்னு வந்து இவர் வந்து நம்ம மோடிஜியும் அம்மாவையும் பத்தி எவ்வளவு கேவலமா பேசினாங்க. இதையெல்லாம் பேசின உங்க அப்பா நல்லவன். நாங்க மக்களுக்கு ஏன்பா நீ வந்து பாவாடை புடவை கொடுத்திய, புடவையோட சேர்த்து ஒரு செட்டா தானே கொடுப்பாங்க. ஒரு தாம்பூலம் வைத்து கொடுத்தா கூட ஜாக்கெட் பிட்டு எல்லாம் வச்சுதான் வேலை ஜாக்கெட் பிட்டு எல்லாம் வச்சு கொடுப்பாங்க. அப்படி சாதாரணமாக கேட்ட ஒரு கேள்விய இவ்வளோ பெருசா உருவெடுத்து நீ பேசுறியே. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கூட இப்ப பிரேமலதாவை கட்சியில சேர்றதுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி சொல்லி கழுவி ஊத்தினாரு. நீ இன்னொன்னு இவ வந்து அந்த மாதிரி பொம்பளை, ஏன் அந்த மாதிரி பொம்பளைன்னு சொன்னாங்க? பிரேமலதா என்ன சொன்னாங்க? அந்த ஆளுக்கு கை நடுங்குது, பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிறான், பேண்ட் போடலன்னா எப்படி வச்சு, எவ்வளவு கேவலமான கேள்வியை கேட்ட பிரேமலதா உன் கட்சியில இருப்பா. ஊர் உலகத்துல இருக்கிற ஆண்களையும் பெண்களையும் நல்ல தலைவர்களையும் கேவலமாக பேசின உன் தகப்பனாக இருப்பா. இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் உங்ககிட்ட உங்க கட்சியில இருக்கும் பொழுது நீங்க வந்து இதை பத்தி பேசலாமா? இன்னொன்னு இவங்க சொல்றாங்க வந்து அதிமுகவை பற்றி பேசுறாங்க. அதிமுகவை பற்றி பேசுறது தகுதியில். அதிமுக எப்பவுமே பெண்களை மதிக்கக்கூடிய ஒரு கட்சி. புரட்சி தலைவி அம்மாவை இவங்க எவ்வளவு வந்து போயிடுவாங்கன்னு நினைச்சாங்க, அரசியலை விட்டு சென்று விடுவார்கள் என்று நினைத்தார்கள். ஆனா அம்மா நின்று சாதிச்சாங்க. நீங்க 49 நீங்க கட்சி ஆரம்பிச்சிருக்கலாம், ஆனால் 72 ஆரம்பிச்ச கட்சியிலேயே அதிகபட்ச நாட்களை தமிழகத்தில் ஆண்ட கட்சி அதிமுக. அதுல அம்மா எத்தனை தடவை ஆண்டிருக்காங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு தனி பெண்மணியாக இவர்கள் அத்தனை பேரையும் இவர்கள் வந்து ஒரு பெண்ணை வந்து எப்படி பண்ணுவாங்க? சட்டசபையிலேயே பெண்ணை வந்து ஆடைய உறவினவர்கள் தானே இவங்க. ஒரு பெண்மணி, ஒரு வீர பெண்மணி, ஒரு ஜெயலலிதாவுடைய ட்ரெஸ் உறவினவர் தாங்க இவங்க எல்லாம் பேசலாமா எதையாவது? அவர் கேட்டல என்ன தப்பு இருக்கு? ஒரு செட்டா கொடுங்கப்பா, ஏன்பா புடவை தானப்பா கொடுத்த, மற்றதெல்லாம் எங்கப்பா, ஒரு புடவைனா எல்லாமே தேவைப்படுது இல்லைன்னு சொல்லி அந்த மாதிரி கேட்டிருக்காரு. சரி, ரைட்டு. அடுத்தது சிவி சண்முகம் நயன்தாரா பத்தி கேட்டார். கனவு காணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு கூட தான் பாருக்கு, என்ன வேணும், நான் அப்பா என்கிட்ட வந்து கேளுன்னா கேட்கிறாரு. பதில் சொல்லுங்க. நீங்க தானே சொன்னீங்க நான் அப்பா மாதிரி, நான் தான் அப்பா, என்ன எல்லோரும் அப்பா அப்பா என்று அழைக்கிறார்கள். அப்பாட்ட போய் சிவி சண்முகம் கேட்டிருக்கிறாரு. நயன்தாராவுக்காக கண்டனம் தெரிவிச்சு. இல்ல, நயன்தாராவுக்கு கண்டனம் தெரிவிப்பாங்க. நயன்தாரா தான் கட்சியில ரொம்ப முக்கியமான ஆளுங்க. அவர்களுக்காக தானே ராதாரவி வெளியேற்றப்பட்டார். மாரிதாஸ் சொன்ன மாதிரி இல்ல, கண்டிப்பாக இருக்கா, உண்மையா இல்லையா சொல்லுங்க. ராதாரவி கட்சியிலிருந்து எதனால் வெளியேற்றப்பட்டார்? உங்களுக்காக ஊர் எல்லாத்தையும் அவ்வளவு கேவலமா பேசி கழுவி ஊத்தி அந்த மனுஷன் எத்தனையோ பாடுபட்டாரு திமுகவிற்கு. நயன்தாராவை பற்றி பேசின வார்த்தை நைட்டோட நைட் அவரை கட்சியிலிருந்து அடிப்படை பொறுப்புல இருந்து தூக்கினீங்களே. அப்போ இவர்களுக்கு நயன்தாரா தான் வேணும்.
நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது எப்படி வேணா என்ன வேணா பேசிக்கிட்டு இவங்களுக்கு வந்து நயன்தாராவை சொன்னா கோவம் வரும். மாரிதாசன் நான் சொல்லியிருந்தாரு, நயன்தாராவுக்காக தான் திமுக ஆட்சியே நடக்குதுன்னு சொல்லி. கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம சொல்லியே தெரியணுமா? இப்ப கேஸ் போட்டு பாருன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு இல்லையா? அவர் சொன்னா அது போட்டுட்டும் நான் இப்ப நான் கேட்கறதுங்க, நயன்தாராவை பற்றி பேசியதற்காக ராதாரவி வெளியேற்றப்பட்டாரா இல்லையா? புரியுதுங்களா? அப்போ நயன்தாரான்னு என்ற வார்த்தையை சொன்னாலே இவர்களுக்கு கொதிக்கிறது. நயன்தாராவை பற்றி பேசினாலும் பொதுமக்களுக்கு ஏன்பா நீ பாதி அப்படி பண்றேன்னு ஒரு கேள்வியை கேட்டாலும் அவர்களை எல்லோரும் குற்றவாளிகள் போல நீங்க மாத்தி விட்டு உங்க அப்பா ஊர்ல இருக்கிற எல்லா பொம்பளைகளையும் தவறா பேசிட்டு இங்க வாழ்ந்தா. இப்போ பொம்பளைகளை விடுங்க, உலகமே போற்றக்கூடியவர் கர்ம வீரர் காமராஜர். அவர் என்ன பேசினார்? இவரு கருவாட்டுக்காரி மக பேசினாரா இல்லையா? அப்போ திரும்ப உங்களை பற்றியோ உங்கள் ஜாதியை பற்றியோ உங்களை பற்றியோ பேசுவதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? புரியுதுங்களா? அப்போ இவ்வளவு நாள் மாண்பு காத்த கட்சி தான் அதிமுக. எங்கேயுமே அவர்கள் வந்து பெண்களை தரக்குறைவாக பேசினது இல்லை. எங்கேயுமே வந்து எதிர்கட்சி தலைவராக இருந்தால் கூட அவர்களை பற்றி பர்சனலா அட்டாக் பண்ண மாட்டாங்க. இதுதான் இப்போ நீங்க வந்து விஜயை பற்றி பேசின போது கூட ஒரே வார்த்தை அண்ணன் எடப்பாடியார் ரொம்ப தெளிவா சொன்னார், ஏங்க இந்த கேள்வியெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்கன்னு சொன்னார். இதுதாங்க மாண்பு, அதுதான் அதிமுக. சோ யாரோ ஒருத்தர் வந்து ஏன் திமுகவை எதிர்த்து பேசிய காரணத்தினால கனிமொழிவுலாம் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னைக்கு விளாத்திக்குளம் சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த சம்பவம் இப்பதான் வந்து அந்த சூடு ஆறுவதற்குள் அந்த மாணவியின் உடலை இப்பதான் இறுதி சடங்குகள் எல்லாம் முடிஞ்சிருக்கு. அந்த விஷயம் வந்து நம்ம எல்லாம் மறக்கிறதுக்கு முன்னாடியே இப்ப 12 வயது சிறுமி வெளியில் விளையாடிட்டு இருக்கு. அந்த சிறுவி கிட்ட பாலியல் வன்கொடுமை செய்யாரு அந்த குற்றவாளியினுடைய தர்ம முனீஸ்வரனுடைய சொந்தக்காரர். இப்போ அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுக்க போனா அங்க லக்ஷ்மிங்கிற இன்ஸ்பெக்டர் வந்து சமாதானம் ஆயிக்கலாம், இது வந்து ஒரு போலியான வந்து ஒரு எஃப்ஐஆர் போட்டு நம்ம ஏன் இதை வளவளன்னு இழுக்கணும் அப்படின்னா இதுதான் நாங்க சொல்றோம். என்னன்னா இது விளாத்திக்குளத்துல நிறைய இது இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா விளாத்திக்குளத்தை பற்றி பேசும்போது நம்ம சகோதரி கனிமொழி என்ன சொன்னாங்க, இன்னும் இந்த ரிப்போர்ட் வரல, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரல, வந்ததுக்கு அப்புறம் பேசுறோம். கரூர்ல 49 பேர் செத்தும் போது காத்தால 4 மணிக்குள்ள எப்படி முடிச்சீங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டே வந்துருச்சு, ரிப்போர்ட் உடனே கையில வந்துச்சு இல்லையா? அப்போ 41 பேர் இறந்த போது நீங்க அதுக்கு உடனடியாக நீங்க வந்து ஒரு கரூர் மாவட்டத்துல நீங்க இம்மீடியட்டா நீங்க வந்து போட்டு 41 மருத்துவர்கள் அங்க ரெடியா இருந்தாங்களா? எப்படி நீங்க முடிச்சீங்க? ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்ன்றது ஒரு நார்மல் ஒரு இது இருக்கு. கண்டிப்பா இது வந்து நீங்க டீப் போஸ்ட்மார்ட்டம் பண்ணலைனா கூட, இந்த மாதிரி ஒரு ஸ்டாம்பேட்ல ஒரு டீப் போஸ்ட்மார்ட்டம் பண்ணலைனா கூட ஒரு 3 மணி நேரமாவது ஆகும் ஒரு பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு. சோ எத்தனை மருத்துவர்கள் இருந்தாங்க? அப்போ 41 பேரை வந்து நீங்க ஒரு 8 மணி நேரத்துக்குள்ள நீங்க எடுக்க முடிந்த உங்களால விளாத்திக்குளம் பெண்ணுக்கு மட்டும் எடுக்கிறதுக்கு 8 நாள் ஆகுமா? அவங்க அவங்களுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து 8 நாள் ஆகுமா? கிராமத்தில் வந்து அத்தியாவசிய தேவைகளே இல்ல. அத்தியாவசிய தேவைகள் நீங்க பூர்த்தி பண்ணலைங்க, அது புரிஞ்சுக்கோ. இதுதான் சொல்ல வரும். பாரத பிரதமர் எதுக்கு கொண்டு வந்தாரு? ஸ்வச் பாரத் கொண்டு வந்தாருன்னு கேவலப்படுத்தணும். இப்ப புரியுதா ஸ்வச் பாரத்துடைய ஒரு அருமை? நான் வந்து பல இடங்களுக்கு போயிருக்கேன். அதாவது ராஜஸ்தான் மாநிலத்தில் நான் ஒரு 10 வருடங்கள் 12 வருடங்களுக்கு முன்னால அதாவது ஒரு 2010 அப்படிலாம் போகும்போது பாத்தீங்கன்னா டாய்லெட் இருக்காது, சுத்தமாவே ஆன் ரோட்ல வீட்டுக்குள்ள கூட இருக்காது. புரியுதுங்களா? எல்லாமே பொது வெளியை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா நாப்கின்ஸ் எல்லாம் வந்து எப்படி யூஸ் பண்ணதுன்னு தெரியாம அப்படி வெளியில போட்டு அது ஒரு சுகாதாரமற்ற இதுவாக இருந்து அதுக்கு WHO வந்து அதெல்லாம் எப்படி டிஸ்போஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்க. சோ அப்போ ஸ்வச் பாரத் ஏன் கொண்டு வந்தாங்கன்றது அப்ப மக்களுக்கு புரியல. இப்ப புரியுது. ஏன்னா இப்ப எல்லா இடங்களிலும் அந்த ஸ்வச் பாரத் மூலமா உங்களுக்கு வந்து கழிவறை கட்டப்பட்டு இருக்கிறது. ஏன் இங்க பேர்ணாம்பட்டு போங்க, எத்தனை கழிவறைகள் கட்டப்பட்டிருக்கிறது என்று தெரியும். எத்தனை இஸ்லாமிய அந்த ரஹமதாபாத் என்ற ஊரில் வீட்டுக்கு வீடு அவங்க வெளியில எழுதியே வச்சிருக்காங்க, இது வந்து பாரத பிரதமரின் நிதியினால் கட்டப்பட்டதுன்னு சொல்லி எழுதி வச்சிருக்காங்க. சோ தேவை உள்ளவங்களுக்கு தான் தெரியும். இவங்க வந்து வேற வகையில போயிட்டு இருக்கிறவங்க. இவங்க வந்து துபாயில போய் குடும்பத்தோட ஒரு கொண்டாடுறவங்களுக்கும் ஜெர்மனிக்கும் இதுக்கும் போற, அதாவது அரசாங்க பணத்தில் ஜெர்மனிக்கு போறவங்களுக்கும் அந்த அடிப்படை மக்களுடைய தேவைகள் புரியல. இப்போ நம்ம கேட்கறது என்னன்னா, நீங்க விளாத்திக்குளம் பெண்ணி இப்ப நீங்க சொன்னீங்க சார், நேத்து இன்சிடென்ட் நடந்திருக்கு. அப்போ ஒருத்தன் அதையும் மீறி ஒருத்தன் துணிஞ்சு இன்னொரு அதே இடத்துல ஒரு பொண்ணை வந்து இத்தனைக்கு யாரு இவனுடைய இந்த குற்றவாளியுடைய சொந்தக்காரனே பண்றான் அப்படின்னா, அந்த குற்றவாளியே ஏற்கனவே 30 வருஷம் தண்டனை பெற்ற குற்றவாளி வெளியில வந்து ஜாமீன்ல வந்திருக்கான். அப்போ அவனுடைய அப்போ அந்த ஊர்ல சட்டம் ஒழுங்கு என்ன கண்டிஷன்ல இருக்கு? இது இந்த ஒரு இடத்துல மட்டும் இல்ல, தமிழகம் முழுவதும் இப்ப இதுல வந்து நீங்க கேஸுக்குன்னு வர்றது ரொம்ப கம்மி. கேஸ் ஆகாம எத்தனையோ விஷயங்கள் குடும்பத்திற்காகவும் குடும்ப நலனுக்காகவும் இல்ல காசு பணம் இல்ல இந்த மாதிரி அச்சுறுத்தல்கள் மிரட்டல்கள், ஏன்னா காவல்துறை அவங்களுக்கு ஏவல்துறையா இருக்கும் பொழுது இத்தனை விஷயங்களாலும் இந்த எத்தனை மக்களுடைய வாழ்வாதாரங்கள் இங்க பாதிக்கப்பட்டிருக்கு. எத்தனை பெண்களுடைய, அதாவது சில குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா ஐயோ இதுல வெளியில சொன்னா மானம் போயிடும் சொல்லாம இருக்கிறது, இப்படி எத்தனையோ விஷயங்கள். இதுக்குடைய உச்சகட்டமா ஒரு பெண்ணே இதை செஞ்சிருக்காங்க பாத்தீங்களா?
கண்டிப்பா ஒரு பெண் இன்ஸ்பெக்டர் இந்த வேலையை செஞ்சு பண்ணிருக்காங்க. அந்த ஏரியாவுல பிரவீனா அப்படிங்கக்கூடிய எஸ்ஐ வந்து இப்போ வந்து அந்த இடத்துல இருந்து பணியிட நீக்கம் செஞ்சாங்க. உடனே இந்த மாதிரி அதே மாதிரி ஆட்களை தான் போடுறாங்க. இவங்க இருக்கிற ஆட்கள் எல்லாமே அப்படித்தானே இருக்காங்க. அப்ப இதனால என்ன தெரியுதுன்னா, இவர்கள் வந்து சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்காக இவங்க வந்து ஒரு அரசு பணியில் அமரவில்லை. ஒரு கோபாலபுரத்து குடும்பம் என்ன சொல்லுதோ அதை செய்வதற்காக பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்படித்தானே இதை எடுக்க முடியும். ஏன்னா இப்போ நீங்க சொன்ன மாதிரி இன்ஸ்டன்ட் அந்த இடம் கூட காயாத இடத்துல, அந்த ஈரம் கூட காயாத இடத்துல இன்னொரு இன்சிடென்ட் நடக்குது. சரி, அந்த இன்சிடென்ட்க்கு உடனடியாக ஒரு ஆக்ஷன் எடுக்காம அதை வந்து சமாதானப்படுத்தக்கூடிய வகையில் மிரட்டி இருப்பார்கள். இவர்கள் மிரட்டி இருக்கிறார்கள். நீங்க வந்து இதை வந்து கேஸ் ஆக்காதீங்கன்னா இவங்க சும்மா வந்து சொல்ல போறாங்களா? இல்லை. ஆனால் இவ்வளோ சோஷியல் மீடியா இருக்குது. யாராவது எங்கேயாவது ஃபோன் பண்ணுவாங்க, ஃபோனில் எடுப்பாங்க, இவர்கள் வெளியில் வந்து சொல்லுவார்கள். தெரிஞ்சோ இப்படிப்பட்ட ஒரு வேலையை செஞ்சுருக்குன்னா தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எங்கே இருக்கிறது? பெண்களுக்கு எங்கே இருக்கிறது வாழ்க்கை? சொல்லுங்க. இதே இப்போ அவர் வந்து கருணாநிதி வந்து தன்னுடைய சொந்த பெண்ணு தீகாரில் இருந்தபோது போய் நின்னாரு. ஆமாம், 6 மணி நேரம் வெளியில நின்னாரு சோனியா காந்தி வீட்டு வாசல்ல. அப்போ அவரால் நடக்க முடியல, வீல் சேர்ல உட்காந்துட்டு இருந்தார். ராஜாத்தி அம்மாளும் அவரும் அந்த லான்ல உட்காந்துட்டு இருந்தாங்க. 6 மணி நேரம் வெயிட் பண்ணாங்க. ரைட்டுங்களா? உங்க பொண்ணுக்குன்னா உங்களுக்கு வலிக்குது இல்ல? அப்போ எப்படி மற்ற குடும்ப பெண்களை வந்து மற்ற பெண்களை நீங்க தமிழக பெண்களை இவ்வளவு கேவலமா நீங்க ட்ரீட் பண்றீங்க? ரெண்டாவது, நான் அப்பா அப்படின்னீங்களே, எங்க அம்மா இருந்ததுதான் இது நடந்திருக்குமா? ஜெயலலிதா அம்மா இருந்த நேரத்தில் எத்தனை மாதிரி உடனே என்ன நடக்குமோ அது நடந்திருக்கும். குற்றவாளிகள், அதாவது காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்ட காலகட்டம் எப்பவுமே அதிமுக காலகட்டம் தான். அதுவும் அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் அந்த மாதிரி நடந்தது இல்லை. அந்த எடப்பாடியோட ஆட்சி காலத்திலும் இவ்வளவு கொடுமைகள் நடந்ததே இல்லை. இவர்கள் வந்த இந்த 5 வருடத்தில் தான் இத்தனை கொடுமைகள், பெண்களுக்கு இத்தனை கொடுமைகள். பெண்கள்னா டோட்டல் பெண்கள் வச்சுக்கோங்க, பிறந்த குழந்தையிலேருந்து 80 வயது மூதாட்டி வரை இதே தான் நடக்குது. அப்போ என்ன அர்த்தம்னா, சட்டம் ஒழுங்கு இங்கே சரியில்லை. இவர்கள் காவல்துறையை ஏவல் துறையாக்கி மக்களை மிரட்டுகிறார்கள். இதுதான் உண்மை. கண்டிப்பாக. இப்போ தேர்தல் பணி அதிமுகவில் எப்படி போயிட்டுருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? தேர்தல் பணிகள் மிக சிறப்பாக தான் சென்று கொண்டிருக்கிறது. இவங்க திரும்ப திரும்ப பேசுகிறாங்க, என்டிஏ வந்து டெல்லிக்கு போகிறாங்க வர்றாங்கன்னு சொல்லிட்டு. அதான் நான் சொன்னேன், நீங்கள் 2011 6 மணி நேரம் நீங்கள் டெல்லிக்கு போனது, டெல்லியில் சோனியா காந்தி வீட்டில் வெயிட் பண்ணது மறந்து போச்சு. இன்றைக்கி வந்து எங்கள் தலைவர் அண்ணன் வந்து எடப்பாடியார் போவது மட்டும்தான் உங்களுக்கு தெரியுது. இன்னொன்று, நீங்கள் எல்லாத்தையும் கூட்டணியெல்லாம் முடிச்சு அறிவிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் பேசலாம். பானை உடஞ்சி விரிசல் விழுந்து ஓட்டையாயிட்டு இருக்குது. ரைட்டுங்களா? வைகோ பம்பரம் சுத்தவே மாட்டேங்குது. இப்படி எல்லாமே கம்யூனிஸ்டா நான் ஓடி போறேன்ற லெவலில் நிற்கிறாங்க. எந்த கட்சி இருக்கு? காங்கிரஸா இவங்களை மிரட்டி கொண்டு இருக்கிறார்கள். தேமுதிகவா, நீங்கள் எனக்கு கொடுத்தா கொடுங்க, இல்லை நாங்கள் உங்களை பற்றி தப்பான நியூஸை வந்து நீ வந்து கை கால் நடுக்குது உனக்கு, நீ வேஷ்டி கட்டல அப்படின்னு நாங்கள் வந்து முரசு கொட்டுவோம்னு அவங்க ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க கூட்டணி இவங்களுக்கே சரியில்லை. இவங்க கூட்டணியை ஸ்ட்ராங்காக அமைச்சிருக்கேன்னு சொல்றதெல்லாம் பொய். இவங்க கூட்டணி எப்படி இருக்கு? அதுதான், இவர்களே கூட்டணி அமைக்காத ஒரு சூழ்நிலையில இந்த கூட்டணி மிக அமைதியாக சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது. அண்ணன் எடப்பாடியார் நேற்று சொல்லியிருக்காங்க, இன்னொரு 2 நாளில் எல்லாமே இது பண்ணிட்டு ஃபீல்டில் இறங்கிடுவோன்னு. வெற்றிக்கான முழக்கமாக 2026 அதிமுக வெற்றிக்கான முழக்கமாக தேர்தல் பணிகள் தொடங்கப்பட்டு விட்டது. கண்டிப்பாக 2026 அண்ணன் எடப்பாடியார் மீண்டும் ஆட்சிக்கு வருவார். அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு அமைக்கும். ஆட்சி அமைத்தால் மட்டும்தான் தமிழக மக்கள் காப்பாற்றப்படுவார்கள் என்பது தமிழக மக்களுடைய எண்ணமாகி இருக்கிறது. இப்போ நம்ம சொன்ன மாதிரி பெண்கள், மாணவர்கள், வேலை செய்த அரசு பணியில் இருப்பவர்கள், மற்ற ஊழியர்கள் யாராக இருந்தாலும் இங்கே வந்து என்னன்னா எல்லோருமே பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். இவங்க சும்மா திரும்ப ஒரு வேலை என்ன செய்யறாங்கன்னா, கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினு சொல்லி பண்றாங்களே ஒழிய இவங்க கட்சியில் ஆள் இல்லாததுனால தான் நீங்க மற்றவங்களை நம்புறீங்க. 10 பேர் சேர்ந்து தூக்கினாதான் திமுக வந்து எந்திரிக்கும், அந்த அளவுக்கு வீக்கா இருக்கு. ஆனால் இங்கே அப்படி இல்லை. கூட்டணி கட்சிகள் ஒன்றுக்கொன்று விட்டு கொடுத்து ரொம்ப சிறப்பாக கூட்டணி வந்து மிக சிறப்பாக தொகுதி பங்கீடு வரைக்கும் அவங்க எல்லாம் முடிச்சுட்டாங்க. இன்னும் 2 நாளில் முடிஞ்சிடும் இருக்காங்க. ஸோ உண்மையாக கம்பல்சரி அடுத்த லெவலுக்கு நாங்கள் வந்து ஏற்கனவே அடிப்படையிலேருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மிக சிறந்த தேர்தல் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது.